ஹாய், என் தங்கச்சி வந்து எக் ரைஸ் செய்கிறாங்க. நான் நேத்திலேருந்து கேட்டுட்ருந்தேன், அதனால் செய்கிறாங்க. பாதி வந்து தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணுறது பாருங்கள், அவள் ஸ்டைலில் செய்கிறான். ஆச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் என் சிஸ்டர் சமைச்சு கொடுக்குறாங்க. நீங்களே கொடுத்துட்டு செய்யலாமா? எதுக்கும் என்கிட்டயே கொடுக்குறீங்க, நீங்களே கொடுத்து செய்யலாமே. அப்படியா? ஆமாம், ஈஸியாக இருக்கும். என்ன அப்பப்போ செய்யணும். ஏன்டா அதில் என்ன அது போடுறது? சிக்கன் மசாலா வாசனை தானே. தனியாக பிடிச்சிக்கோ. பிடிச்சி விட்டுட்டா அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணுறான். நான் நேற்றுலேருந்து கேட்டுட்டு இருந்தேனா, நேற்று என் தம்பி செஞ்சு கொடுத்தான், இன்றைக்கி அவள் செஞ்சு கொடுக்குறான். முட்டை ஊற்றணும். ஊற்றி அழகாக பிடிச்சிக்கிறான். இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து எக் ரைஸ்க்கு என்ன மெயின்? எக்கு. அதனால் அதை ஊற்ற போகிறாங்க மேடம். எத்தனை முட்டை மேடம் போடுறீங்க? 2. ஆமாம், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம்ல, அதனால் 2. ரெண்டே முட்டை தான், இன்னும் கொஞ்சம் 2-3 முட்டை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தானே. நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா நிறைய முட்டை கிடைக்கும்ல. இது கொஞ்சம் அவளுக்கு எல்லாமே தடுத்துகிட்டே இருக்கு, அதனால் கொஞ்சம் பத்திரமா செய்யணும். கை வலிக்குது. கரெக்டாக பிடிக்கிறீங்க. கை வலிக்குது. கரெக்டாக காமிக்கிறேன்னா நாளைக்கு என்ன மேடம் செய்ய போகிறீங்க? நாளைக்கு வந்து எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க, சொல்லிட்டாங்க. நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன், இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னாங்க. நிறைய ரைஸ் ஆட் பண்ணிக்கோ, யாராவது வந்து கூட சாப்பிடுவாங்க. அப்போ கூட வருவோம். ஆக்சுவலாக தோசை சாப்பிட்லாம் தான் பிளான் இருந்துச்சு. முட்டை இருக்கிறது எனக்கு தெரியாது. அவளே தான் சொன்னான், அக்கா முட்டை சாதம் செஞ்சு தரேன், சாப்பிட்லாங்க்கா. சாப்பாடு கொட்டிட்டாங்களாட்டங்குது. கொட்டிட்டிங்களா? இப்போ என்ன மிக்ஸ்டு? மிக்ஸ்டு. வாசனை தூக்குது. இந்த பானிலோட கொடுத்துரு எனக்கு. அவங்க என்னென்ன போட்டாங்கன்னு ரெசிபி எல்லாம் சொல்லலை, அவங்க பாட்டுக்கு சமைச்சாங்க. சரி, வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஆமாம், அவங்க வந்து நான் வந்து இந்த கடுகு எண்ணெய்லாம் ஊற்றும் போதே சொல்லியிருந்தா ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. பாதிலேருந்து வீடியோ எடுத்த ஆரம்பித்தோம், அதனால் எடுக்கணும். கை வலிக்குது. எனக்கோட கை வலிக்குது. ப்ராப்பராக முடிஞ்சா காட்டுறது. ஆமாம், யூடியூப் போக போகிறீங்களா? ஆமாம். அப்போ தர்ஷினி விலாக்ஸ் எதுக்கு ஓப்பன் பண்ணேன்? இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது தான் ஓப்பன். கவலைப்படாத சகோதரி.
நம்ம டேஸ்ட்டு கிட்ட கொஞ்சம் சிக்கன் தூள் போட்டுக்கலாம். ம் கரெக்டாக காமிக்கிறேண்ணா வீடியோ கரெக்டாக காமிக்கிறேண்ணா. கை வலிக்குது. அவ்வளோதான். முடிஞ்சிச்சா? இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு அதில் தான் வேணும். கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டா